லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் சென்னன் என்ற தென்னரசுவை கொலை வழக்கு இவர்தான். 3 கொலை வழக்கு, 3 பேரை கொலை செய்துவிட்டு மிக சர்வசாதாரணமாக சுத்தக்கூடிய ஒரு கொடூர கொலை குற்றவாளி. காவல்துறையை ஒரு 4 முறை காலை உடைத்திருக்கு, சரியாக உடைக்கவில்லை. இப்போ ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் மரணமடைவதற்கு முன்பு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகளை பூரா 1 கோடி ரூபாய் கொடுத்து 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சொந்த வாழ்க்கைக்கு திரும்புங்க, இந்த ரவுடி வாழ்க்கைக்கு வேண்டாம், கடைசி காலத்தில் எல்லாத்தையுமே நல்வழிப்படுத்தலாம். அப்போ இப்படி செய்கிற ஒருவர் கொல்லப்படுகிறார். சரண்டரான 11 பேரும் 1 வருடமாக திட்டமிடுகிறதாக சொல்கிறாங்க. இந்த 1 வருஷமாக திட்டமிடுவதற்கு இவர்களுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படும். காவல்துறை இவருடைய வங்கி கணக்கெல்லாம் இப்போது எடுத்து பார்க்குது. இந்த வங்கி கணக்கில் இவர்களுக்கு 3 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த குழு இவர்களை பயன்படுத்தும், இதுதான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய செய்தி. இப்போது ஆம்ஸ்ட்ராங்கு ஓடு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் தான் அவரை மிக துல்லியமாக கண்காணிச்சிருக்காங்க. இப்போ திருமாவளவன் நீங்கள் அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கார், இவன் உண்மை குற்றவாளி எல்லாங்கிறார். அப்போ அவர் எதையும் தெரியாமல் போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போக மாட்டார். அப்போ யார் உண்மை குற்றவாளி, யார் அந்த கார்பரேட்? சாதாரண ஒரு ரவுடி பசங்களுக்கு 3 கோடி ரூபா கொடுத்து 1 வருஷமாக அவர் ஃபாலோ பண்ண சொன்ன அந்த கார்பரேட் யார்? இதுதான் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமான சந்தேகம். இந்த சந்தேகத்தில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படும். திருவேங்கடத்தை வந்துட்டு சுட்டு கொன்ன உடனே வந்துட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் திருப்பி ரிலீஸ் ஆகுது. எப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது? மாநில அரசுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம். மாநில அரசு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி ஆளுநரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு காத்திருப்பதாகவும் தகவல் வருது. தப்பிச்சு ஓடும்போது சுட்டுட்டோங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லும் போது இல்லை, வலியக்க போய் சரண்டர் ஆன ஒரு ஆள் எப்படி தப்பிச்சு போவாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் மறைவு, அதுக்கப்புறம் வந்துட்டு 8 பேர் போய் சரணடைகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 11 பேர் வந்துட்டு போய் சரணடைகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்படுறார். அப்படின்னும் போது பெரிய மர்மம் வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு நிலை பார்க்கப்படுதில்ல. உண்மையிலே என்னதான் நடந்தது? இல்லை, இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது ஒரு ஒரு மாபெரும் தலித் சமூக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் இழப்பு. இந்த கொலைக்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் மறைந்திருக்கிறது. இது நீங்கள் தலித் தலைவரான திருமாவளவன் இன்று வரை சொல்லி வருகிறார். ஆனால் இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் அது செய்யப்பட வேண்டியது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சென்னன் என்ற தென்னரசுவை கொலை வழக்கு இவர் தான். ஒரு 3 கொலை வழக்கு இருக்குது. 3 பேரை கொலை செய்துவிட்டு மிக சர்வசாதாரணமாக சுத்தக்கூடிய ஒரு கொடூர கொலை குற்றவாளி. ஒரு 3-4 வழக்கு நிலுவில் இருக்க கொலை முயற்சி வழக்கு. அப்போது இது திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்டது யாருக்கும் எந்த வகையிலும் வருத்தம் இல்லை. ஏன்னா அரசு என்கவுண்டர் இந்த செய்தி பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. 6000 ரவுடிகள், 22,000 முழு நேர ரவுடிகள் இந்த தமிழ்நாட்டில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான ஆற்காடு சுரேஷ் 7 கொலை வழக்கு நிலுவையில் இருந்து அவர் கொலை செய்யப்படும் போது 7 கொலை வழக்கு, 17 கொலை முயற்சி வழக்கு, 8 முறை குண்டர் சட்டம். காவல்துறையே ஒரு 4 முறை காலை உடைத்திருக்குது, சரியாக உடைக்கவில்லை. இப்படி 38 வழக்கு மொத்தம். 2002-3 ரவுடியாக முதல் வழக்கு பதிவாகுது. அவர் மரணமடைகிற பொழுது 23. அப்போது 20 வருடத்தில் 38 வழக்கு, 6 மாதத்துக்கு ஒரு வழக்கு. வழக்குன்னா என்ன வழக்கு? கொடூர கொலை வழக்கு.
முதல் கொலை எங்கே போய் பண்ணுறாருன்னா அப்பு என்ற நம்ம சங்கராச்சாரியாருக்கு தேவைப்பட்ட ஒரு ரவுடி அப்பு, அவருக்காக போய் சீனிவாச ரெட்டி என்கின்ற ஒருவரை விஜயவாடாவில் போய் பண்ணுறாரு. இந்த கொலை தான் முதல் கொலை. அப்போ இது போன்ற கொலை வழக்குகள் உள்ள பின்னணி உள்ள ரவுடிகள் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இறுதி காலத்தில் மரணமடைவதற்கு முன்பு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகளை பூரா 1 கோடி ரூபா கொடுத்து 50 லட்ச ரூபா பணம் கொடுத்து சொந்த வாழ்க்கைக்கு திரும்புங்க, அமைதி வாழ்க்கைக்கு திரும்புங்க, இந்த ரவுடி வாழ்க்கை கொள்ளையே வேண்டாம். இது இவர் தெரிஞ்சு பயன்படுத்தினாரோ தெரியாமல் பயன்படுத்தினாரோ ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்திய அத்தனை ரவுடிகளையும் கடைசி காலத்தில் எல்லாத்தையுமே நல்வழிப்படுத்துகிறார். அப்போது இப்படி செய்கிற ஒருவர் கொல்லப்படுகிறார் அப்படின்னா, இப்போ இவருக்கு ரியல் எஸ்டேட்டில் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌரி சங்கர், முன்னாள் எம்எல்ஏ புரசை ரங்கநாதன் ஆம்ஸ்ட்ராங், இவர் ஒரு மாநில தலைவர், அவர் அண்ணாதே திமுகவில் இருக்கார். யார்? கௌரி சங்கர். இவங்க அண்ணா நகர் 6th அவென்யூவில் அலுவலகம், ரியல் எஸ்டேட் அலுவலகம், பலாயிரம் கோடிகளில் வர்த்தகம். இப்படி பலாயிரம் கோடிகள் வர்த்தகம், மாயாவதியோடு நெருக்கம், பல கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடியவர். இவரை கொலை செய்வதற்கு நாள் குறிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பலமானவர்கள் அல்ல. யார்? நீங்கள் அது புன்னை பாலா ஆற்காடு சுரேஷுடைய தம்பி, இவரும் பலவீனமானவர் அல்ல. அப்போ இதுக்கு நடுவில் இந்த சரண்டரான 11 பேரும் 1 வருடமாக திட்டமிடுகிறதாக சொல்கிறாங்க. இந்த 1 வருஷமாக திட்டமிடுவதற்கு இவர்களுக்கு ஒரு 3 கோடி ரூபா தேவைப்பட்டுருக்கு. எவ்வளவு? 3 கோடி. எப்படின்னா 11 பேரும் முழு நேர சமூக விரோதிகள். முழு நேரமாக சாராயம் குடிப்பான். சாராயம்னா மது குடிப்பான், விபச்சார பெண்கள்கிட்ட போவான், அவன் உல்லாசமாக செலவு பண்ணுவான். ஒரு நாளைக்கு இவனுடைய செலவு குறைஞ்சது ஒரு 6000-7000 ரூபா தேவைப்படுது. மாதம் 2 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. 5000 போட்டால் 1.5 லட்சம், 30 5 150 1.5 லட்சம், 7000 8000 போட்டால் 2 லட்ச ரூபா. 11 பேருக்கு 2 லட்சம்னா அப்போது 25 லட்ச ரூபா மாதம் இவர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணும். இப்படி 1 வருஷமாக மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? வந்துருச்சு, இதுவே 3 கோடி வந்துருச்சு. அப்போ 3 கோடி ரூபாயை இந்த ப்ரொஃபஷனல் கொலை குற்றவாளிகளுக்கு செலவு செஞ்சது யார்? இப்போ இந்த காவல்துறை இவருடைய வங்கி கணக்கெல்லாம் இப்போது எடுத்து பார்க்குது. இந்த வங்கி கணக்கில் இவர்களுக்கு 3 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த இந்த கார்ப்பரேட் ரியல் எஸ்டேட்டு குழு இவர்களை பயன்படுத்து, இதுதான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய செய்தி. இப்போது ஆம்ஸ்ட்ராங்கு ஓடு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் தான் அவரை மிக துல்லியமாக கண்காணிச்சிருக்காங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா. அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய அத்தனை நடவடிக்கைகளையும் நீங்கள் அவர் குடியிருக்கிற அந்த பகுதியில் முழுக்க உறவினர்கள், புதுசாக ஒருத்தன் உள்ளே வந்துட முடியாது. அப்போது இவரை 1 மாத காலமோ 6 மாத காலமோ 3 மாத காலமோ தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள், ஒரு ஆள் குறைஞ்சது மாதம் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவான். 2 லட்ச ரூபா இருந்தால் தான் அவனை மெயின்டைன் பண்ண முடியும். 24 மணி நேரம் போதையில் இருப்பான், குடித்தா விபச்சார பெண்கள் தேடி போவான், ட்ரக்ஸ் அடிப்பான், நினச்சா காரில் ஏறி சுற்றுவான். அப்போது இந்த கொலையை அரங்கேற்றுவதற்கு திட்டமிடுவதற்கு யார் பயன்படுத்தப்பட்டார்கள்? இப்போ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ திருமாவளவன் ஏதோ சாதாரணமான ஒரு அரசியல்வாதி அல்ல, 3ஆம் தர அரசியல்வாதி இல்லை. அவர் ஒரு 25 வருஷமாக தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தி. இவருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கார், இவன் உண்மை குற்றவாளி அல்லங்கிறார். அப்போ அவர் எதையும் தெரியாமல் போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போக மாட்டார். அப்போ யார் உண்மை குற்றவாளி? யார் அந்த கார்ப்பரேட்
சாதாரண ஒரு ரவுடி பசங்களுக்கு 3 கோடி ரூபா கொடுத்து ஒரு வருஷமாக அவர் ஃபாலோ பண்ண சொன்ன அந்த கார்ப்பரேட் யார்? இதுதான் இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமான சந்தேகம். இந்த சந்தேகத்தில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதில் யாருக்கு எந்த வருத்தம் இல்லை. 11 பேருமே இதே ஒரு என்கவுண்டர் செய்யப்பட வேண்டிய ஆட்கள் தான். 11 பேருமே மக்கள் விரும்புகிறான், அதான் விரும்புகிறேன். ஏன் 11 பேருமே ப்ரொஃபஷனல் ஈவிரக்கமில்லாத கொலை குற்றவாளிகள் இல்லையா? அப்போது இந்த 11 பேரை போல் 6000 பேர் லிஸ்ட் எடுத்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ அதே போல் 22,000 ரவுடிகள் யாரால் உற்பத்தி செய்யப்பட்டார்கள், எப்படியா உருவாகினா? ஒரு அக்யூஸ்டை போலீஸ் பிடிச்சிட்டு போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் ஃபோன் பண்ணுறான்? அரசியல்வாதி ஃபோன் பண்ணுறான். காவல் துறைக்கு அழுத்தம் கொடுக்குற அரசியல்வாதிகளை இந்த திராவிட இயக்கங்கள் கண்டுகொள்வதே இல்லை. அப்போது இந்த 22,000 ரவுடி இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள உருவாகிருக்கான். எல்லாம் 35 வயசு ரவுடி தான். அப்போ 20 வயசு ரவுடியாக இருப்பான். அப்போ 22,000 ரவுடியை அரசு ஆவணத்தில் ரவுடி லிஸ்ட்டில் இருக்குன்னா, இந்த இவ்வளவு ரவுடிகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டான்? எல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான், வேறு எந்த பிஸ்னஸ் இல்லை. டெக்ஸ்டைலில் பயன்படுத்தப்பட்டானா, இல்லை ஆயில் மில்லில் பயன்படுத்தப்பட்டானா, இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை. எல்லாம் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் 2 பேர் சேர்ந்த தொழில் என்ன? ரியல் எஸ்டேட். கோடி ரூபா, 1000 கோடி, 2000 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு வருது. இதில் நீங்கள் பொதுமக்களை அச்சுறுத்துவதற்கு, நிலம் வச்சிருக்கவனை அச்சுறுத்துவதற்கு, இதுக்காக பயன்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆட்கள் தான் அந்த 22,000 ரவுடிகள். இப்போது முழு பொறுப்பும் நீங்கள் கமிஷன் அருண் தலையில் விழுந்திருக்கு. 22,000 ரவுடிகளில் எத்தனை பேர் அவர் திருத்துவார்? ரவுடிகள் மொழியிலே எப்படி திருத்துவார்? அவருக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படுமா? திமுக ஆட்சி இருக்கிற 2 வருடத்தில் அருணுக்கு முழு அதிகாரம் கொடுத்தால் இந்த 22,000 ரவுடிகளும் அவர்கள் மொழியிலே திருத்தப்படுவார்கள். அப்படி அதிகாரம் கொடுப்பாங்களா? இந்த அரசு கொடுக்குமா? இதற்கு காவல்துறை ஒத்துழைக்குமா? நீங்கள் பிலிப்பைன்ஸில் போதை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு நகராட்சி மேயர் அதிபராகிறார். எங்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபராக மாறுறார். அவர் 3000 பேரை என்கவுண்டரே பண்ணுறார். 3000 பேரை என்கவுண்டர் செய்த பிறகு நீங்கள் அந்த நாட்டில் போதையே இல்லாமல் போச்சு. அவர் தான் நகராட்சி தலைவரை அந்த நாட்டுடைய அதிபராக்குனாங்க பிலிப்பைன்ஸ் மக்கள். இது இப்போது இதே போன்ற அதிகாரம் நீங்கள் கமிஷன் அருணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ திருவேங்கடம் கொலை மக்களால் ஒன்றும் விமர்சிக்கப்படுவதில்லை. விமர்சிக்கப்படுகிற எடப்பாடியை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எடப்பாடி கவர்மெண்ட் தான் நடந்தது. 13 பேர் திட்டமிட்டு யார் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குகிறார்களோ எங்கே உட்காந்துட்டு, அனில் அகர்வால்ங்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி லண்டனில் உட்கார்ந்து தமிழ்நாட்டுடைய தூத்துக்குடி மாவட்ட சிவில் நிர்வாகத்தை 15 நாள் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு எஸ்பி கலெக்டரில் அவர் தான், அனில் அகர்வால். இதுக்கு உடந்தை பிஜேபி அரசாங்கம். எடப்பாடி 2 பேர் சேர்ந்து தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை விற்பது என்பது தான் இந்திய ஜனநாயகமா? நீங்கள் 13 பேரை குறிபாத்து சுட்டான். ஸ்லோனிலா அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவியை அப்போது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நரம்பு உடைக்க போகிறான். ஒரு காவல்துறை அதிகாரி வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டு போராடுவது ஒரு குற்றமா? ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடக்கூடாது. இதுக்கு எடப்பாடி உடந்தை, எடப்பாடியும் முழு உடந்தை. 13 உயிருக்கு எடப்பாடி பதில் சொல்லணும். நான் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்ச ஒரு வட இந்திய அதிகாரி, எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். பையன் மனநோயாளியாக மாதிரி சங்கிலியில் கட்டி வச்சிருக்கணும். பல ஆயிரம் கோடி அவர்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சது தமிழருடைய பணத்தை கொள்ளையடித்த ஒரு உயர் காவல்துறை அதிகாரி உடைய பையன் பைத்தியம் முடிச்சு சங்கிலியில் கட்டி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்போ பாவத்தினுடைய மொத்த சம்பளம் அதுதான். எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் தான். எத்தனை கொலைகள், எத்தனை
ஆள் மேன் மிஸ்ஸிங். அப்போது ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அவர் கடைசி காலத்தில் அமைதியாக போயிட்டார். தன்னுடைய எதிரிகளுக்கு பூரா கோடி ரூபா கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுறார். புத்த மதத்தை தழுவுறார். இதுதான் அவர் மேலே உள்ள ஒரு செய்தி. திருவேங்கடத்தை வந்துட்டு சுட்டு கொன்ன உடனே வந்துட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் திருப்பி ரிலீஸ் ஆகுது. சரி, எப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது? இல்லைங்க, இதில் அரசுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம், மாநில அரசுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம். மாநில அரசு ஒரு ரியல் எஸ்டேட்டு அதிபர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. உண்மையாகவே இந்த வழக்கு ராமஜெய வழக்கை போல முடிஞ்சிருமா? ராமஜெய வழக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 12லேருந்து இப்போ 24 ஆகி போச்சு. ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு பின்னணியில் பெரிய அரசியல் இருக்கா, இல்லை பெரிய கார்ப்பரேட் இருக்கா, அப்படி சந்தேகம் மக்களுக்கு வருது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி ஆளுநரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு காத்திருப்பதாகவும் தகவல் வருது. அப்போ இந்த அரசு மீது ஏதோ இந்த அரசு சரியான பாதையில் போகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசின் மீது வந்துவிடக்கூடாது. ஏன்னா இல்லை, யாரை மறைக்கிறதுக்காக இப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க இல்லையா? என்ன ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறதுனால சமீபத்தில் G ஸ்கொயர் மாதிரியான ஒரு சில நிறுவனங்களும் இதில் உள்ளே வந்தது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா உள்ள? இல்லை, இதில் அதை தாண்டி இப்போ G ஸ்கொயருக்கெல்லாம் எந்த இடையூறும் இல்லைங்க. G ஸ்கொயருக்கெல்லாம் எந்த இடையூறும் இல்லை. இதில் இது அதாவது வட இந்திய நிறுவனங்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதில் ஏதாவது மறைந்திருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை காப்பாற்றக்கூடிய ஆட்களாக இந்த மாநில அரசு இருக்குதா? சில கவர்மெண்ட் ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அனில் அகர்வால் கதை தான். அனில் அகர்வால் இது வரைக்கும் இந்த 13 பேர் கொலையில் அனில் அகர்வால் பேரே வெளியில் வரல. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஒரு தொழிலதிபருக்காக செய்யப்பட்ட கொலைகள் சொல்லிச்சா? பேரை பயன்படுத்தலை. அப்போது ஸ்டெர்லைட் யாருடைய நிறுவனம்? லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுடைய நிறுவனம். அப்போ அனில் அகர்வால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பூரா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அப்படி தான் எடுத்துக்க முடியும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஐஜி, ஐஜி அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டான் அனில் அகர்வாலால், பிஜேபி உதவியோடு. ஆனால் ரஜினிகாந்த் கூட சமூக விரோதிகள்னு சொல்லி சொன்னார்ல. ஆமாம், அவருக்கு சமூகம்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பூரா லைக்கா, சுபாஸ்கரன், சன் பிக்சர்ஸு, இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் தெரியும். அவரை இறக்கி விட்டுட்டு படம் ஓட வைக்கணும். அதனால் அவர் மனைவி தூத்துக்குடிக்கு இறக்கி விட்டு ஏதோ சமூக அக்கறை உள்ளவரை போல் நடிக்க வச்சாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அம்பானி கல்யாணத்துக்கு போவார், இல்லைன்னா ராமர் கோயிலுக்கு போவார். இப்படி ஏழை பாலைகள்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா 200 கோடி ரூபா வாங்குவார். 200 கோடி, ஒரு கோடிக்கு 100 லட்சம். அப்போ 200 லட்சம் வாங்குகிற ஒருவருக்கு என்ன தெரியும்? சமூகம் தெரியாது, சமூக விரோதியும் தெரியாது. இப்போ சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவ் கெய்க்வாட்டுக்கு இன்றைக்கி ஒரு 10,000 கோடி சேர்ந்துருச்சு. எவ்வளவு? 10,000 கோடி. இந்த 10,000 கோடி காப்பாற்றுவதற்கு, கேளம்பாக்கம் பண்ணை வீடுகளை காப்பாற்றுவதற்கு, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சுரங்க தொழிற்சாலையை காப்பாற்றுவதற்கு பிஜேபியோட கார்ப்பரேட்டாக மாறி தான் போகணும். அது வேறு வழி இல்லை. அதனால் இந்த சமூக விரோதிகள் சொல்கிற நிர்பந்தமும் வந்திருக்குமோ? ஆமாம், அது எழுதி கொடுத்தா சொல்லுவார், அவ்வளோதான். நீ படுத்திருந்த ஒரு ரசிகர், நீ யார் நீ ரஜினி மூஞ்சியே இல்லையே, பார்த்தீங்களா அதை? அப்போ இதுதான், நீங்கள் சினிமாக்காரனுக்கு சமூகத்துக்கு என்னங்க சம்பந்தம்? 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு சினிமாக்காரனுக்கு தெருவில் படுத்துக்கிறவங்களை பற்றி என்ன தெரியும்? தெருவில் படுத்து கிடக்கிறது தான் 1500 ஒரு டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்குறான். ஆனால் 200 கோடி சம்பளம் வாங்குகிற இவர்கள் சமூகத்தில் எந்த பொருளும் தெரியாது. ரஜினி, கமல், விஜய், அஜித், துர்ஜி இவ்வளோ பேர் இருக்கான். சினிமா திரைப்பட தொழிலாளர்கள் ஏதாவது மருத்துவமனை இருக்கா?
ஏதாவது இலவச கல்வி இருக்கா? 5000 கோடி ஒருத்தர் வச்சுருக்கான், 5000 கோடி வச்சுருக்கான் ஒருத்தர். ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லா பேரும் 50 கோடி 100 கோடி. சங்கர்லாம் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறான்? ஏதாவது அங்கே தொழிலாளர் இதை நம்பி ஒரு 50,000 பேர் இருக்கான். 50,000 பேருக்கு ஒரு இலவச மருத்துவமனை கட்டுறங்கிற அந்த இதயமே இல்லாத மனுஷர்கள், இதயத்தை கலட்டி வச்ச மனுஷர்கள் இவனுக்கெல்லாம். அதனால் இவர்களுக்கு இதை அரசியலை பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லை. அரசியல் வந்து அவர்களாம் துரத்தி அடிக்கணும் மக்கள். அந்த மக்கள் பாவம், அவனுக்கு அரசியலே தெரியல. தூத்துக்குடியில் பல கட்ட போராட்டங்களுடைய முடிவில் தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு. அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் இந்த காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லைங்கிற சந்தேகம் தான் வருது. நீங்கள் நேர்மையான அதிகாரி அருண், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரு டேவிட்சன் ஆசீர்வாதம், ஐஜி செந்தில் வேலை. நான் மீண்டும் சொல்கிறது தான், 3 பேர்கிட்ட 2 ஆண்டு காலம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அதிகாரம் கொடுத்தா இந்த ரவுடிகளுடைய சாம்ராஜ்யத்தையே நீங்கள் தரைமட்டம் செய்து விடுவார்கள். ஆனால் இந்த அரசு கொடுக்காது. காரணம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளே அரசியல் இருக்குது. அதுக்குள்ளே அரசியல் இருக்குது. G2 அரசியல் இருக்குது, அப்படி பல அரசியல் இருக்குது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்குதாரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, புரசே ரங்கநாதன், கௌரி சங்கர், இவங்கெல்லாம் அது 6th அவென்யூவில் பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய நிறுவனம் வைத்திருக்கிற இவர்களை நீங்கள் சாதாரண ஸ்ட்ரீட் ஃபைட்டர், இன்னும் கூலிக்கு கொலை செய்கிற ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னைபாலா கொலை செய்கிறதுக்கு நாள் குறிக்கிறாருன்னா இது எப்படி நம்ப முடியும்? அவர்களுக்கு பின்னணியில் யாரோ ஒரு ஆம்ஸ்ட்ராங்குக்கு இணையான ஆம்ஸ்ட்ராங்கை குறிவைக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இணையான ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கான் பின்னாடி. அது வட இந்திய கம்பெனியா, உள்ளூர் கம்பெனியா, வட இந்திய கார்பரேட்டா? இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, பல ஆயிரம் கோடிகள் சம்மந்தமானது. இப்போ காவல்துறை சொல்லும் போதே தப்பிச்சு ஓடும்போது சுட்டுட்டோங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லும் போது, இல்லை வலியக்க போய் சரண்டரான ஒரு ஆள் எப்படி தப்பிச்சு போவாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுதலை. இல்லைங்க, அதாவது நம்ம இதில் முழுமையாக காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. ஏன்னா இது போல நாள் ஏன் செய்யலை, இது போன்ற என்கவுண்டரை ஏன் செய்யலைங்கிறத மக்களுடைய கேள்வி. இதை விசாரிக்க, இது இப்போ இறந்த திருவேங்கிறதுக்காக யாரும் கவலைப்பட ஆளே இல்லை. கூலிக்கு கொலை செய்கிற கொடூர குற்றவாளியை அந்த கால ராஜா என்ன பண்ணுவான்? யானையை விட்டு முதுக்கி விட்டுருவான். இல்லைன்னா நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் கில்லெட்டாக தலை வெட்டிடுவோம். ஒரு கொலை செய்வதை அரபு நாடுகள்லாம் எப்படி எடுத்துக்கிறான்? இங்கே 7 கொலை 8 கொலை 10 கொலை 12 கொலை 15 கொலை நிலுவில் இருக்குன்னா அரசு செயலற்று போச்சு. காவல்துறை நீங்கள் அதாவது கையிறு நிலையில் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது. ஒரு கொலை குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு அரசு அரசியல்வாதி தடம் போடுறான். அவனை யார் பயன்படுத்துகிறான்? அரசியல்வாதி பயன்படுத்துகிறான். கோர்ட் ஏட்டையாக இருப்பார், கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்டை உயர் அதிகாரி நீ விட்றியா நான் பார்த்துக்கிறேன், உயர் அதிகாரி ஈஸியாக கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும். அதனால தான் 22,000 ரவுடிகள் நீங்கள் பட்டியல் இருக்குது. 6,000 ரவுடிகளை முழு கண்காணிப்புனா இது ஒரு நாடா? இங்கே உண்மையாகவே காவல்துறை வேலை பார்த்துதா, உள்துறை வேலை பார்த்துதா? பல வட இந்திய அதிகாரிகளுடைய வேட்டை காடாக இந்த தமிழ்நாடு மாறிப்போச்சு. இவர்களுக்கு வேட்டை காடு, எந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுக்கப்படுகிறது. யாரால்? ஊடகங்களால். ஊடகங்க காவல்துறை அதிகாரிகளோட பல அதிகாரிகளோடு பார்ட்னர். பல முன்னணி பத்திரிகை முதலாளிகள் ரியல் எஸ்டேட்டு காவல்துறை அதிகாரிகளோடு பார்ட்னர். எப்படி செய்தி வரும்? அப்போது திருவேங்கடம் என்கவுண்டர் என்பது நீங்கள் சரியா தவறா என்பதை விட எல்லாம் கொல்லப்பட வேண்டிய ஆட்கள் தானா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு எந்த விதத்தில் விவாதமே வரல. இது சீக்கிரம் ஒழிக்கணும். எதை? ரவுடிசத்தை சீக்கிரம் ஒழிக்கணும். பல செய்திகளை இந்த மீடியாவை சேர்ந்த மாஃபியாக்கள் நீங்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்போடு செய்தியை போடுறதில்லை. சங்கராச்சாரியாருக்கே ரவுடி தேவைப்படுறான். யார்? மறைந்த சங்கராச்சாரியாருக்கு அப்புங்கிற ரவுடி தேவைப்பட்டா சங்கராம கொள்ள நடந்ததா?
தமிழ்நாட்டில் சங்கராச்சாரியார்களுக்கே பல ரவுடிகள் தேவைப்படுறான். இந்த ரவுடிகள் பூரா நீங்கள் அரசியல் ரவுடிகள். அப்பு நீங்கள் ஆற்காடு வீராசாமி அமைச்சர் ஆற்காடு வீராசாமியோடு நெருக்கம். போலீஸெலாம் பக்கத்துலேயே போக முடியாது. எந்த நடிகை வேணுமோ அந்த புறத்துக்கு வந்தே ஆகணும். பல நடிகைகள் அந்த புறத்துக்கு வந்த ஆள் தான் அப்பு. செம்பரக்கடத்தில் ஆந்திராவிலேயே செத்தார். அந்த அப்புவுக்காகத்தான் முதல் கொலையை ஆற்காடு சுரேஷ் போய் எங்கே பண்ணுற, விஜயவாடாவில் போய் பண்ணுறான். எங்கே வேணால் எவனை வேணால் கொல்ல முடியும், எங்கே வேண்டுமானாலும் எவனை வேணால் கொல்ல முடியும். இந்த ஆற்காடு சுரேஷை போல் ஆற்காடு அப்பு. நீங்கள் கவர்னர் மாளிகை இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மான் வேட்டையாடுவாராம். யார்? அப்பு. காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்போடு. அப்போ எப்படி இந்த அப்பு போன்ற ரவுடிகள், எனக்கு தெரிஞ்சு 91 96 அப்பு களஞ்சியம் எல்லாம் எந்த எல்லை அவருடைய ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்கிற உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு பல டிசி ஏசிகள் வந்துட்டு போது நான் பார்த்துருக்கேன். களஞ்சியம் அப்பு வச்சிருக்கிற உட்லண்ட்ஸ் ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸில் பல உயர் காவல்துறை அதிகாரிகள் மது விருந்து, மங்கை விருந்து, மது விருந்தோடு வந்துட்டு போனால் நான் பல முறை பார்த்துருக்கேன். முதல்ல இருந்த இடம் ஸ்ரீலேகா இன்டர்நேஷ்னல். யார்? ரவுடிகள். அப்போது மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? நீதிமன்றத்துக்கு எப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இது போன்ற விஷயங்களை நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போவாங்க? முடியாது. மிச்சம் இருக்கிற 10 பேரும் வந்துட்டு இதே மாதிரியான ஒரு முடிவு வந்துருமோன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல. குறிப்பாக வந்துட்டு அந்த ஆற்காடு பாலானுடைய மனைவி கூட வந்துட்டு என் கணவனுக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. இதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? அதாவது முழுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ காவல்துறை அதிகாரிகள் இப்போ கமிஷனர் அருண் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரவுடிகளுடைய வீடுகள்லாம் போய் கண்காணிக்கணும்னு சட்டம் போட்டிருக்காரு. அவன் நைட் எங்கே போனான், கொள்ளையடிக்க போனான், ஹவுஸ் பிரேக்கிங்கா, எங்கே போனேங்கிற ரிப்போர்ட்டை போலீஸுக்கு கொடுக்கணும். போலீஸுக்கு முழு அதிகாரம் வந்தாலும் குற்றம் குறைஞ்சிருங்க. போலீஸுக்கு முழு அதிகாரம். போலீஸை கட்டுப்படுத்துறது அரசியல்வாதி. ஏப்பா அவன் நம்மளுப்பா. ஏன்னா இந்த ரவுடி யாருக்கு தேவை? பங்குமார் யாருக்கு தேவை? ஐதுகு வீரமணி யாருக்கு தேவை? வெள்ளரவி யாருக்கு தேவை? எல்லாம் யாருக்கு தேவை? அரசியல்வாதிகளுக்கு தேவை. ஜெயலலிதாவுக்கே தேவை. நீங்கள் அயோத்திக்கு இப்போ வீரமணி திமுக சீரணி அரங்கில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. ஒரு 30 இளைஞர்கள் அருவாளை வச்சு திமுக தொண்டனை பூரா வெட்டுறான். அப்போது திமுக பயந்து தெரிச்சு ஓடுது. கருணாநிதி தான் தப்பிச்சு ஓடுறாரு. அயோத்திக்கு இப்போ வீரமணிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுது ஜெயலலிதாவால். அந்த காலத்தில் திமுக சீரணி அரங்கில் நடந்த கூட்டம் சிதைக்கப்பட்டது ஒரு ரவுடியால். ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சியை ஒரு ரவுடி கண்ட்ரோல் பண்ணுறான்னா சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. இதுக்கு அப்போ முத்துக்கருப்பன் கமிஷனர், ஜெயலலிதா முதலமைச்சர். இந்த ரவுடிகளை வச்சு எதிர்கட்சியை ஒடுக்குறான். அப்போ ரவுடியை காவல்துறை போய் கட்டுப்படுத்துமா? காவல்துறை பக்கத்தில் போகுமா? காவல்துறை பக்கத்தில் எப்படி போகும்? ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சியை அழிப்பதற்கு யார் தேவை? ரவுடி தேவை. அதே திமுகவுக்கு 2006 உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு பங்குமார் தேவை. எப்படி? அவர் வக்கீலை போல் வெள்ளைச்சட்டை காக்கி இது கருப்பு பேண்டை போட்டு ஒரு கும்பல் எங்கள் உள்ளாட்சி தேர்தல் உள்ளே போய் குத்தி ஓட்டை போட்டு போயிடலாம். போலீஸ் வேடிக்கை பார்க்குது, தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. ஓட்டு போடுறது யார்? ஒரு 200 ரூபா கூட்டிகிட்டு போய் யார் ஓட்டு போடுறது? பூத்தை கைப்பற்றுறதுங்க. பங்குமார் கைப்பற்றி குத்தி போடுறது. எதில்? எல்லாம் உதவி சொல்லி குத்தி போடுறது. மக்கள் பூரா தெரிச்சு ஓடிடலாம். காவல்துறை வேடிக்கை பார்க்கும்போது ரவுடியை யாருங்க கட்டுப்படுத்துறது? பங்குமாரை. அந்த தேர்தலில் தான் 200 மாமன்ற உறுப்பினர்களையும் இப்ராஹிம் கலிபுல்லா என்ற ஒரு நேர்மையான உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறார். ஆம்ஸ்டாங் தொகுதி மட்டும் தள்ளுபடி பண்ணல. ஏன்? ஐயா நான் திமுகவும் இல்லை, இங்கே போட்டது கள்ள ஓட்டும் இல்லை, நல்ல ஓட்டியா? இப்படி அந்த தேர்தலில் இப்ராஹிம் கலிபுல்லா நீதிமன்றத்தால் விடப்பட்ட ஒரே கவுன்சிலரு ஆம்ஸ்டாங் தான். 200 மாமன்றத்தையும் நீதிமன்ற தலையிட்டு கலைக்குதுன்னா, திமுகவே இந்த ரவுடிகளை வச்சு தேர்தல் நடத்துதுன்னா
இந்த அரசை காப்பாற்றுவது ரவுடிகளேன்னா இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? இப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு? இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த திராவிட இயக்கங்களை ஒழிப்பதைத்தான் தீர்வு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.